வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு மொச்சக்கொட்டை எடுத்து வெயிலில் 2 நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்து அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மொச்சக்கொட்டையை போட்டுருங்க. இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இது வந்து வறுக்கும் போது நல்ல ஸ்மெல் வரும், வெடிக்கும், லேசாக டப்பு டப்புன்னு வெடிக்கிற சத்தம் கேட்கும். அப்போதைக்கு வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிட வேண்டியதான். இதுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நான் வேக வைக்கிறேன். 3 விசில் விட்டால் போதும். இது இப்போ நல்லா வெந்துருச்சு. இது வெந்ததுக்கப்புறமா இதை தாளித்து ரெடி பண்ண வேண்டியதான். இதுக்கு இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கருவிடம் போட்டிருக்கேன். கருவிடம் போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். தக்காளி 1 தக்காளி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா, ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமா இது கூட காய்கறி சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு காய்கறி மட்டும் நீங்கள் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 காய்கறி ஆட் பண்ணுறேன். என்னென்னா கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கத்திரிக்காவை வந்து 2 கத்திரிக்காவை வந்து போடுறேன். இது கொஞ்சம் இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மொச்சக்கொட்டையை இதில் சேர்த்துடலாம். முருங்கைக்காய் 1 சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த காயெல்லாம் வேக வைக்கணும். இது வேகிற டைமில் வந்து நீங்கள் தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய், அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு அதில் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து இது எல்லாமே நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்க போகிறேன். தண்ணி ஊற்றி இதை அரைச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 எலுமிச்சை பழம் சைஸ் வந்து புளியை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி அதை வந்து ஒரு காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா அந்த குழம்புல சேர்த்துக்கணும். அது ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அது கூட கொதித்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு மொச்சக்கொட்டை குழம்பு.